அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை விரும்பினது போல செழிப்பாக இல்லாமல் வனாந்திரம் போல வறட்சியாக காணப்பட்டாலும் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். நாம் விரும்பினதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காதபடி நாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாததாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடத்திலே மாற்றக்கூடும். ஆகையினால் தான் இங்கே வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கரடு முரடான வாழ்க்கையாக, கோணலும் மாணலுமான செவ்வை இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு வாழ்க்கை அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். வாழ்க்கை சரியில்லை, நினைத்தது போல வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி ஆண்டவர் தேடுவதை விட்டுவிட்டு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை விட்டுவிட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதை விட்டுவிட்டு, வாழ்க்கையில் எதுவுமே சரியாக அமையவில்லை என்றாலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரை நினைப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களை நீங்களே செவ்வை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவரை தேடுவதற்கென்று நேரங்களை ஒதுக்கி வைத்து ஆண்டவரை தேடுவதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதிலே அவர் நினைத்தால் மாற்ற முடியும். போன வாழ்க்கையை ஆண்டவர் நிமிஷத்திலே மாற்றுவார். உங்கள் அவாந்தரமான வாழ்க்கையை ஆண்டவர் நிமிஷத்திலே மாற்றுவார். ஆகையினாலே ஆண்டவருக்கென்று உங்கள் வழிகளை செவை செய்து பாருங்கள். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நான் அறிவேன். இளம் வயதிலே தகப்பனாரை இழந்து விட்டார். குடும்ப சுமையை அவர் சுமக்க வேண்டியதாகி, அவர்கள் தகப்பனார் விட்டு போன கடன் சுமை எக்கச்சக்கம். அவைகள் எல்லாம் அடித்து தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முன்னேற வேண்டுமானால் அது முடியாத ஒரு காரியம். அத்தனை வறட்சியான நிலைமை. அந்த நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் என்று இருந்த சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவரை தேடி வந்தது. ஒரு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை வறட்சிகளும் மாறி ஆண்டவர் அவரை மிக உயரத்தில் கொண்டு சென்றார். வறண்டு போன வாழ்க்கையை இயேசுவை தேடின போது மாற்றினார். நீங்கள் இயேசுவை தேடுவீர்களானால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில் கரடு முரடாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆகையினால் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.